ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிலக்கடலை வச்சு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீனட் பட்டர். அதுக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த கடலை தான், இருந்தாலும் நான் லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த கடலை கடையிலேருந்து வாங்குறப்போ உப்பு சேர்க்காத கடலையாக கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் பச்சை கடலையில் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதோட தோல்லாம் நல்லா கலண்டு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கையெடுக்காமல் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க, ஏன்னா கருகிருச்சுன்னா அதில் கசப்பு டேஸ்ட் வரும். அதனால் கையெடுக்காமல் கொஞ்சம் கவனமாக கலந்து விட்டுக்கோங்க. நிலக்கடலையில் நல்ல கொழுப்பு இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இதை அப்பப்போ நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நல்லா வறுத்தாச்சு. இதை கம்ப்ளீட்டாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆற விட்டுருங்க. ஆறினதும் இதோட தோல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண கடலையெல்லாம் நான் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கிறேன். இதை லைட்டாக பல்ஸ் மோட்லேயே போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை ஏன் நம்ம பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைக்கணும் அப்படின்னா, இந்த கடலையை நம்ம அரைக்கிறப்போ ரொம்ப சூடாகும். அப்படின்றனால இதை நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் அரைக்கணும். அதனால் நான் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு திரும்பவும் இதை நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சுத்தமான தேன் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் நான் பல்ஸ் மோட்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எண் முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 3 தடவை அளவுக்கு கம்ப்ளீட்டாக மிக்சியை ஆஃப் பண்ணி போட்டுட்டு தான் நான் அரைக்கிறேன். ஏன்னா சூடு ரொம்ப அதிகமாகிருச்சு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கூலாக விட்டுட்டு திரும்பவும் நீங்கள் பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக அப்பப்போ இதை அப்படி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போவே இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த 2 எண்ணெயும் தவிர வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. பீனட் பட்டர் செய்கிறப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தேன், உப்பு, எண்ணெய் இது 3 மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். அதில் நம்ம அந்த ஸ்வீட்னஸ் சேர்க்குறது கூடவே ஆப்ஷனல் தான், அது சேர்க்காமலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆனால் அதிலிருந்து ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த கடலெல்லாம் நல்லா அரைப்பட்டுருச்சு, நல்லா சாஃப்டாக மைய ஆயிடுச்சு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அரைக்கணும். நான் இப்போது கொஞ்சம் நேரம் வரைக்கும் மிக்ஸி ஆஃப் பண்ணி போட்டேன், ஏன்னா ஜார் ரொம்ப சூடாயிருச்சு. அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் அரைக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சியில் ஒரு சேஞ்ச் தெரியும். இன்னும் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சோன்னா சரியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பீனட் பட்டர் கடையிலலாம் எப்படி கிடைக்குமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சில்கியாக இந்த அளவுக்கு க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறப்போ அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதை ரெகுலராக கொடுக்கலைனாலும் அப்பப்போ நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமான பொருட்களை பிள்ளைங்களுக்கு வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்ற திருப்தியும் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதை ப்ரெட்டில் தடவி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம சாஃப்டான பட்டரை தடவுறப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. இவ்வளோதான், நம்மளோட பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ப்ரெட்டோட இதை வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட அடுத்த ரெசிபி பீனட் பட்டர் குக்கீஸ். அதுக்காக நான் இன்றைக்கி செஞ்ச பீனட் பட்டர்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மைதா, அப்படி இல்லைன்னா கோதுமை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர், பொடிச்ச சர்க்கரை. நான் ரொம்ப கம்மியான அளவு தான் இனிப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சலித்து அந்த பீனட் பட்டரில் சேர்த்துக்கோங்க. இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நம்ம எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது எல்லாமே ரொம்ப அதிகமான அழுத்தம் கொடுத்து பிசையாமல் லைட்டாக எல்லாமே ஒன்று சேர்கிற வரைக்கும் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை அவனில் தான் செய்ய போகிறேன். அவனை ஆல்ரெடி 10 மினிட்ஸ் அளவுக்கு 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன்.
நீங்கள் குக்கரில் செய்ய போகிறீங்க அப்படின்னா குக்கரில் எப்படி குக்கி கேக்லாம் செய்யணுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாவெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கலந்தாச்சு. உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா இதை நீங்கள் டைரெக்டாக ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு நல்லா விரித்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா கையிலேயே தான் பண்ண போகிறேன். ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற அளவுக்கு எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு அழுத்துனீங்கனாலே போதும், நமக்கு வேண்டிய ஷேப் கிடச்சும். நான் சும்மா கார்னிஷிங்காக கொஞ்சமாக முந்திரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அவனில் 180 டிகிரியில் 15 நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். குக்கியை வந்து சூடோடு செக் பண்ணிங்கன்னா அது சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.